ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம என்ன கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்ட்மில்லோட மாடியூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல்ஸ் வந்து என்னென்னா அட்டண்டன்ஸ், என்ஐஎஃப் ரீடிங், டிஎன்இபி ரீடிங், பர்ச்சேஸ் இன்வேர்டு, மெயின்டெனன்ஸ் லாகு, ஏஎம்சி கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அட்டண்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து ஆப்ரேட்டரோ இல்லை இன்சார்ஜோ லாகின் பண்ண உடனே வந்து நமக்கு அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ண சொல்லும். ஸோ அன்னைக்கு டே அட்டண்டன்ஸ் வந்து மார்க் ஆகலை அப்படின்னா அட் ப்ரெசண்ட் வந்து மார்க் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வேறு எங்கேயுமே கிளிக் பண்ண முடியாது. எதர் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா எஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்து போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டண்டன்ஸ் வந்து மார்க் ஆகிடும். அவங்க எங்கேருந்து மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற லொக்கேஷன் டீட்டெயில் வந்து கேப்சர் ஆகும், டேட்டு, டைமு. ஸோ இந்த லாஞ்சிடியூட் லேட்டிடியூடில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் வந்து கேப்சர்டு, அட்டண்டன்ஸ் வந்து இப்படி தான் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அட்டண்டன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன நாளில் என்னென்ன அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மானிட்டரேஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் வந்து என்ஐஎஃப் ரீடிங். ரீடிங் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே விண்ட்மில்ல டே ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எந்தெந்த யூசருக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்துக்க முடியும். இது அட்மின்கிறதுனால நமக்கு எல்லா பெர்மிஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டே ரீடிங்கில் நம்மக்கிட்ட என்னென்ன மிஷின்ஸ் இருக்கோ அந்த மிஷின்ஸோட லிஸ்ட்டு வந்து வந்திருக்கும் வித் இபி நம்பரோடு இங்கே இருக்கும். ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மெஷினை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெஷினுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அட்மின் லாகினில் மட்டும் இந்த டேட்டை கேப்சர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நாம் அட்மின் ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மட்டும் அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது நேற்றத்தை ரீடிங் இன்றைக்கி போட முடியல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அது கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ரீடிங் என்னவோ அந்த ரீடிங்கை நம்ம என்டர் பண்ணிவிட்டு, ஸோ சாம்பிளுக்காக ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த ரேண்டம் நம்பர்ஸ் இப்படி எடுத்துக்காது. ஏர்லியர் டேஸில் என்ன ரீடிங் போட்டாங்களோ அதை விட கம்மியாக போட முடியாது. ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு அன்னைக்கு டேவுக்கான கேவிஆர்ஹெச் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி கேடபிள்யூஹெச் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் செப்பரேட்டாக காமிக்கும். இந்த கால்குலேஷனில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடிட் பட்டன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓகே அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கலாம். ரீடிங் வந்து கேப்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மாடியூல், அதாவது ரீடிங், என்ஐஎஃப் ரீடிங் அப்படிங்கிற மாடியூல். ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் என்னென்னா டிஎன்இபி ரீடிங். டிஎன்இபி ரீடிங்கில் நம்ம எப்படி இப்போது என்ஐஎஃப் ரீடிங் போட்டோமோ அதே மாதிரி தான் வந்து டிஎன்இபி ரீடிங்கும். ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன டேட்டில் எடுக்கிறோமோ அந்த டேட்டோட திங்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுலேயுமே வந்து ஏர்லியராக இருந்த ரீடிங்க்கு கம்மியாக நம்மளால் ரீடிங் போட முடியாது. ஸோ அட் ப்ரெசன்ட் மொபைல் ஆப்பில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு இங்கே ஃபெசிலிட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரீடிங்கை ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கான டிஎன்இபி ரீடிங்கோட இம்போர்ட் கேடபிள்யூஹெச்சும் எக்ஸ்போர்ட் கேடபிள்யூஹெச்சும் அதே மாதிரி கேவிஆர்ஹெச்சோட இம்போர்ட்டும் கேவிஆர்ஹெச்சோட எக்ஸ்போர்ட்டும் இருக்கும். இது டிஎன்இபி ரீடிங்கும் இருக்கும், என்ஐஎஃப் ரீடிங்கும் காமிக்கும்.
ரெண்டையும் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷனும் இங்கேயே காமிச்சிடும். ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இங்கேயே காமிச்சிடும். அதாவது டிஎன்இபி மைனஸ் என்ஐஎஃப் மைனஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கம்பேரிசன் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு காமிக்கும். நமக்கு ஃபர்தராக நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடிட் திரும்பவும் கொடுத்தோம் அப்படின்னா இதே பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே நம்ம எடிட் கொடுத்துட்டு திரும்பவும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்இபி ரீடிங்கை வந்து எடுக்கும்போதே வந்து அந்த மந்த்துக்கான என்ஐஎஃப் ரீடிங்கில் என்ன ரீடிங் வந்து நம்ம மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த மந்தோட ரீடிங்கை எடுத்து கம்பேர் பண்ணி ரிசல்ட் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் மாடியூல். ஸோ டிஎன்இபி ரீடிங்கில் தேர்ட் மாடியூல் இது. ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வேர்டு. ஸோ பர்ச்சேஸ் இன்வேர்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் நம்ம இங்கே ஆட் இன்வாய்ஸஸ் இருக்கும். ஆட் இன்வாய்ஸஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வேர்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வேர்டுக்கு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் என்ன சப்ளையரோ அந்த சப்ளையரோட நேமை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க கொடுக்குற என்ன இன்வாய்ஸ் நம்பரோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொருள் அவங்க கொண்டு வராங்களோ அந்த பொருளை வந்து நம்ம டைரெக்டாக இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ 2 குவான்டிட்டி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸை கொடுத்துட்டு நம்ம ப்ரைஸையும் ரேட்டையும் வந்து கொடுத்துக்கலாம். டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த பர்ச்சேஸ்க்கு இன்வேர்டுக்கு நம்ம பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அன்பெய்டு ஸ்டேட்டஸில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 10,000 வந்து நம்ம 10 பார்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருந்தா கூட அந்த செக்மெண்ட் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெயின்டைன் ஆகிடும். ஸோ இப்போ பேமெண்ட் 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுமே நமக்கு இங்கே வந்து ரெக்கார்டட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இங்கே பர்ச்சேஸ் இன்வேர்டோட இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டில் இது எல்லாமே வந்து நமக்கு எது வேணுமோ அது மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூலில் நம்ம பர்ச்சேஸ் இன்வேர்டு இப்படி தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மாடியூலில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் லாக் கொடுக்குறோம். ஸோ மெயின்டெனன்ஸ் லாக் அப்படிங்கும்போது மெஷினுக்கு நம்ம எப்பப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அசெட் மேனேஜ்மெண்ட்டில் அசெட் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். அசெட் மெயின்டெனன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. எந்த மிஷினுக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அது பீரியாடிக்கலாக இருந்துச்சுன்னா பீரியாடிக்கல் பேஸ் பண்ணி நம்ம மந்த்து அதே மாதிரி வீக்கு இல்லைனா குவார்ட்டர்லி அந்த மாதிரியான திங்ஸுக்கு நம்ம இங்கே ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷெட்யூலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸா ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸா அப்படிங்கிறது ஆப்ரேஷனல் யூனிட் அப்படிங்கும்போது சப்போஸ் வந்து ஒரு 5000 கிலோவாட் ஜென்ரேட் ஆன உடனே நமக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மெயின்டெனன்ஸ் செட்டிங்ஸை நம்ம இங்கே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷ்னல் ஆகட்டும் பீரியாடிக்கலாக இருக்கட்டும் இங்கே அதுக்கான ரிமைண்டர் எப்போ வரணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ எய்தர் தட் இஸ் வாட்ஸ்அப், ஃபோன், இமெயில், வாட்ஸ்அப் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன ஃப்யூச்சரில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அலர்ட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அண்ட் ஸோ மெஷினுக்கு ஸோ அண்ட் ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரிமைண்டர் வந்து நமக்கு அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸை நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஏஎம்சி கான்ட்ராக்ட். ஏஎம்சி கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது நம்ம எப்படி இந்த மிஷினுக்கு மெயின்டெனன்ஸ் செட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து நம்ம வெண்டாரை செலக்ட் பண்ணிப்போம். இந்த மிஷினுக்கு இந்த வெண்டார் இந்த ஏஎம்சி ஷெட்யூல் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஷெட்யூல் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அந்த ஷெட்யூலுக்கான
ஸ்டார்ட் டேட்டு இங்கே கொடுத்துரும். அவங்க ஏஎம்சி கான்ட்ராக்ட் படி நம்ம அட் ப்ரெசென்ட் ஏஎம்சி கான்ட்ராக்ட்டுக்கு என்ன இன்டர்வெல்ஸ் வச்சுருக்கோமோ அந்த இன்டர்வெல்லில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து கூட நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஏஎம்சி கான்ட்ராக்டரில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெண்டாருக்கு நம்ம ஏஎம்சி கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற இது வந்து செட்டிங்ஸை நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொடுத்துக்க முடியும், ப்ளஸ் வந்து ரிமைண்டரும் கொடுத்துக்க முடியும். ரிப்பீட் அப்படிங்கும்போது எவ்ரி இயர் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரேஷனும் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு ரிமைண்டர் நமக்கு வரணுன்னா கூட ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாடியூல்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸஸ் ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்தர் கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். தேங்க்யூ.